வணக்கம். டீலர் பேக்கேஜ் தொன்வாவில் நீங்கள் டீலராக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னு சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு ஒரு சிம் கார்டு கிடைக்கும். இந்த சிம் கார்டு நான் பீஸ் சிம் கார்டு சொல்லுவோம். இதில் ஏற்கனவே 60 வெள்ளி டாப் அப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு 60 வெள்ளி உள்ளுக்கு இருக்கும், உங்களுக்கு டாட்டா பிளான் இருக்கும், உங்களுக்கு 54,000 இன்சூரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு நாங்கள் என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் என்ன கொடுப்போம், உங்களுக்கு ஒரு டாப் அப் சிஸ்டம் கொடுப்போம். எலக்ட்ரிக் பில்லு, தண்ணி பில்லு கட்டுறது இருக்குல்ல, அது கொடுப்போம். அடுத்தது உங்களுக்கு ஃப்ளாய்ஸ், இந்த மாதிரி ஃப்ளாய்ஸ் கொடுப்போம். தென் உங்களுக்கு இ புக் இருக்குது. தென் அடுத்தது உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது. ஸோ ஒரு டீலர் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? 50 வெள்ளி கிடைக்கும். அப்போ ஒரு ஆள் நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டீங்கன்னா 50 வெள்ளி. நீங்கள் ஜாயின் பண்ணது எவ்வளோ? 128 வெள்ளி தான். அப்போ 128 வெள்ளி கட்டிட்டீங்க, உங்களுக்கு நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தது ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா 50 வெள்ளி கிடைக்குதா? 2 பேருக்கு 100 வெள்ளி, 3 பேருக்கு 150 வெள்ளி. ஸோ நீங்கள் கட்டிருந்தது எவ்வளோ? 128 வெள்ளி தானே? ஸோ உங்கள் காசு திரும்பி வந்துருச்சா இல்லையா? ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வேணுமா நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு சிம் கார்டு தேவைப்படும். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது எக்ஸ்ட்ரா சிம் கார்டு, இந்த லைட் கார்டு. ஸோ இது 20 வெள்ளி தான். இதில் நம்பர்லாம் இது இருக்காது. ஸோ இந்த கார்டை நீங்கள் அவங்களுக்கு அப்கிரேட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்கிரேட் பண்ணிக்கலாம். மேபி அவங்க 49 வெள்ளி 50 காசுக்கு வருவாங்க, அதாவது ப்ரோ மெம்பராக வருவாங்க. அதுக்கு நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அல்லது அவங்க பீஸ்க்கு வராங்க, அதாவது டீலராக வராங்க, உங்களை மாதிரி நீங்களும் டீலராக வராங்கன்னா நீங்கள் இந்த கார்டு வாங்கி வச்சிங்கன்னா காஸ்ட் கூட. ஸோ அப்போ நீங்கள் இந்த கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் 5 வாங்கலாம், 10 வாங்கலாம், 100 எவ்வளோ வேணுமோ வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டு கேட்குறப்ப நீங்கள் ஆன்லைனில் இதை அப்கிரேட் பண்ணிவிட்டு அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணலாம். உதாரணம், ஒரு டீலர் நீங்கள் சைன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பீஸ் கார்டு தேவைப்படும். அப்போ ஒரு பீஸ் கார்டு 128 வெள்ளி. ஆனால் அந்த ஒரு 10 கார்டு வாங்கி ஸ்டாக் வச்சுருந்தா என்ன ஆகும்? 1280 வெள்ளி வேணும். அப்போ காஸ்ட் கூட தானே. அதுக்கு தான் கம்பெனி நம்மளுக்கு சுலபம் பண்ணுறதுக்காக கம்பெனி இந்த கார்ட்டை உருவாக்குனாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 20 வெள்ளி தான். நீங்கள் 10 வாங்கினாலும் 200 வெள்ளி தான், ஒரு 5 வாங்கினாலும் 100 வெள்ளி தான். இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க பீஸ்க்கு சைன் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கார்ட்டாவை நீங்கள் அப்கிரேட் பண்ணிடலாம். ஆன்லைனில் சிஸ்டமில் போய்ட்டு எக்ஸ்ட்ரா 110 வெள்ளி போட்டு இந்த லைட் கார்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம், இதை பீஸாக மாற்றிடலாம். எக்ஸ்ட்ரா 110 வெள்ளி நீங்கள் ஆன்லைன்லேயே அப்கிரேட் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லை, சில பேர் ப்ரோ கேட்குறாங்களா, அதையும் இந்த கார்டை யூஸ் பண்ணலாம். இந்த 20 வெள்ளி கார்ட்டை நீங்கள் சிஸ்டமில் போயிட்டு இன்னொரு 30 வெள்ளி டம்பா பண்ணிங்கன்னா இந்த லைட் கார்டு ப்ரோ கார்ட்டாக மாறிடும். ஸோ இதுதான் சிம் கார்டு அப்கிரேட்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ எளிமையாக இருக்கா இல்லையா? ஸோ அதனால் இந்த லைட் கார்ட்டை நிறைய வாங்கி வச்சுக்கிங்க. ஏன்னா நான் உங்களுக்கு கொரியர் பண்ணணும்னா உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ எங்கள் கையில் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் உடனே சிஸ்டமில் உடனே போய்ட்டு அப்பயே ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்படி செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் ஸ்பீடாக பார்க்க முடியும். என்ன மாதிரி நீங்களும் நிறைய சம்பாதிக்க முடியும். தேங்க்யூ. ஓகே, இப்போ இந்த கார்ட்டில் 128 நம்ம வாங்கிட்டோம்ல, நம்ம கம்பெனியில் வாங்குறதும் மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் சேம் தான். நீங்கள் என்கிட்ட வாங்குறதும் அதே வேலை தான். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணாமல் தான் நம்மளுக்கு 50 வெள்ளி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நம்ம கார்டு வாங்கி கார்டு விற்கிறதுல எந்த ஆதாயமே கிடையாது. கார்டு அது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஓகே, கம்பெனியில் நானும் 128 தான் வாங்குவேன், நீங்களும் 128 தான் வாங்குவீங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் உங்களுக்கு 50 வெள்ளி கிடைக்கும். புரியுதா? ஓகே, அடுத்தது நீங்கள் இந்த கார்டு ஒரு ஆளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க 128 உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்களா இல்லையா? அப்போ உங்கள் காசு எங்கேயும் வெளியே எங்கேயும் போகல. நீங்கள் ஒரு கார்டு அப்கிரேட் பண்ணிட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கார்டு நீங்கள் 50 வெள்ளிக்கு அப்கிரேட் பண்ணிட்டீங்க, அல்லது 128க்கு அப்கிரேட் பண்ணிட்டீங்க. ஸோ அவர் நாளைக்கு தான் சைன் பண்ண போகிறனால நீங்கள் இப்பயும் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா அந்த கார்டு அப்புறம் அவர் ஜாயின் பண்ணல, ஒன் கேஸ் ஜாயின் பண்ணல, திடீர்னு சொல்லிட்டாரு, காசு பத்தலன்னு சொல்லிட்டாருன்னா இந்த கார்டை நீங்கள் வேறு ஆளுக்கு பாய்க்கலாமே. ஒரு கார்டை நீங்கள் அப்கிரேட் எப்போ வேணுமோ பண்ணிக்கலாம். அந்த கார்டு நீங்கள் இன்னொரு ஆளுக்கும் நீங்கள் பாய்க்கலாம். இன்கேஸ் அவர் ரெஜிஸ்டர் பண்ணல, மனசு மாறிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த கார்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது இன்னும் வீணாகாது, நீங்கள் இன்னொரு ஆளுக்கும் பயன்படுத்தலாம். ஓகே, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் அதே நம்பர் தான் பாய்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் 10-20 வருஷமாக பாய்க்கிறீங்களே, ஸோ நீங்கள் எந்த தெல்கோ வந்தாலும் சரி அதே நம்பர் நாங்கள் எங்களோட சிம் கார்டுக்கு நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். அதாவது உங்கள் நம்பரு எங்கள் சிம் கார்டுக்கு வந்துடும், அவ்வளோதான். ரைட்? ஸோ அதுக்கு என்ன டேர்ம் அண்ட் கண்டிஷன்னா, நீங்கள் பழைய தெல்கோ பாய்க்கிறீங்களே அது எதுவும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது, கட்டி முடிச்சிடணும். கொன்றைக்கு இருக்கக்கூடாது. சப்ளான் இருந்துச்சுன்னா தனித்தனியாக பிரிச்சிடணும், அவ்வளோதான். ரைட்? ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் கரெக்டாக நீங்கள் ரிப்ளை பண்ணிடணும். ரிப்ளை பண்ணி தெரியலாம், நீங்கள் எங்கள்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் எப்படி அனுப்பணும்ட்டு. ஏன்னா சில பேர் ஃபார்மேட் பழைய அனுப்புனீங்கன்னா அது 24 மணி நேரம் பிடிக்கும். ரைட்? அதே நம்பர் செஞ்சு கொடுப்போம். அல்லது புது நம்பர் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச 4 நம்பர் என்ன நம்பர்னு சொல்லுங்கள், நாங்கள் அதே நம்பர் செஞ்சு கொடுப்போம். ஆனால் நீங்கள் புது நம்பர் எடுக்கிறதோட நீங்கள் அதே நம்பரை பாய்ச்சி தான் நல்லது. நான் எல்லோருக்கும் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் புது நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா புது நம்பருக்கும் டாப் அப் பண்ணணும், பழைய நம்பருக்கும் டாப் அப் பண்ணணும், செலவு கூட தானே. என்னோட நோக்கம் என்னென்னா நீங்கள் செலவை குறைக்கணும். இப்போ நம்மளோட நோக்கமே செலவை குறைக்கணும், வருமானத்தை ஏற்றணும். இதுதான் நம்மளோட நோக்கம். அதனால் அதே நம்பரை பாய்ங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி நீங்கள் அதே நம்பரை பாய்க்கணும்ட்டு.
ஏன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சிம் கார்டை பயன்படுத்தினால உங்களுக்கு வந்து இலவச பாதுகாப்பு திட்டம் கிடைக்குது. யார் கொடுக்குறா தெரியுமா? ஜூரி தக்காஃபுலும் தென் எம்மெட் லைஃபும் அவங்களுடைய தான் பாய்க்கிறோம். ஆனால் யார் சேர்மன் கட்டுறா? நம்முடைய தோன்வா நமக்காக கட்டுறாங்க. ஸோ அதுக்கு டேர்ம் அண்ட் கண்டிஷன் என்ன? நீங்கள் மாதம் இந்த சிம் கார்டுக்கு டாப்அப் பண்ணிட்டு வரணும், ஆக்டிவாக இருக்கணும், வருஷத்துக்கு 38 வெள்ளி ரினியூ பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு வந்து 54,000 வெள்ளி கவரேஜ் இருக்குது இந்த சிம் கார்டு பயன்படுத்துறதுனால. ஒவ்வொரு ஆளுக்கும் நீங்கள் யூசராக இருந்தாலும் சரி, நீங்கள் டீலராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் நம்மளுடைய சிம் கார்டை பயன்படுத்துகிறாங்களோ அனைவருக்கும் இந்த பாதுகாப்பு திட்டம் இருக்குது. அதுக்கு வயது வரம்பும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. அது எந்த ஒரு மெடிக்கல் செக்கப்பும் தேவையில்லை. அவங்க வந்து 16 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னா, அவங்க நோய் வாய்ப்பட்டு இறந்துட்டாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு 4,000 வெள்ளி இழப்பீடு கிடைக்கும். அதே வந்து ஆக்சிடென்ட் எடுத்திங்கன்னா 12 வயசுலேருந்து 75 வயசு இருக்கும். ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க அல்லது உடல் செயலிழப்பு, அதுக்கும் கிளைம் இருக்குது. ஸோ இந்த ஒரு சிம் கார்டில் தான் இந்த மாதிரி ஒரு வசதி இருக்குன்ட்டு ஐயா இந்த செல்காம் டிஜி தோன்வா சிம் கார்டு பயன்படுத்துகிற இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஆனால் வெளியே பாருங்கள், இன்னும் இவ்வளோ பேருக்கு இன்சூரன்ஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹெட்ஃபோன் பாய்க்கிறாங்களா இல்லையா? ஸோ இந்த திட்டத்தில் அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு இலவசமாக ஒரு பாதுகாப்பு திட்டம் கிடைக்குது. இந்த நிறுவனம் கொடுத்துட்ருக்குது. நானே எத்தனை பேருக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் உடனே இந்த சிம் கார்டு செல்காம் டிஜி தோன்வாவை பயன்படுத்துங்க. உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, உங்கள் ஃபேமிலிக்கு பாதுகாப்பு இருக்குது. எல்லாருமே வந்து இந்த சிம் கார்டுக்கு மாறுங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. சரி, இந்த சிம் கார்டு பயன்படுத்துகிற ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, இறந்துட்டாருமா, எப்படி கிளைம் பண்ணுறது? அது டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்கா இல்லையா? முதல்ல இந்த சிம் கார்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணோன்னு 30 நாள் கழிச்சு கூலிங் பீரியட், அது பிறகு தான் அந்த பாலிசி வேலை செய்யும். அதே போல் ஒவ்வொரு வருடமும் ரினியூ பண்ணணும். 38 வெள்ளி கட்டி ரினியூ பண்ணணும். ரினியூ பண்ணி கூலிங் பீரியட் 30 நாள் கழிச்சு தான் வேலை செய்யும். ஸோ எப்படி கிளைம் பண்ணுறது? ஸோ கிளைம் பண்ணுறது நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் இருக்கிறாங்க, தோன்வா இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு இமெயில் பண்ணணும். அவங்க இமெயில் பண்ணணும், அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் இதை சொல்லி கொடுத்துருங்க. அவங்க டைரக்ட் கான்டாக்ட் நம்மளுடைய HQவோட கஸ்டமர் சர்வீஸ் எல்லோருக்கும் தெரிஞ்சாகணும். ஏன்னா நம்ம வந்து எத்தனை 1000 இருக்காங்க, எல்லாத்துக்கும் நம்ம சர்வீஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன வச்சுருக்கோம்? கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஆளும் தோன்வா கூட டீல் பண்ணிக்கணும், இமெயில் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் ஜாயின் பண்ணோன்னு பெனிஃபிஷரி இன்ஃபோன்னு இருக்கும். அங்கே போயிட்டு வாரிசோட இன்ஃபோன் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணலன்னா கிளைம் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்.